தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நன்றி தான் சொல்ல முடியும். நான் இந்த கூட்டத்திற்கு வருகிற போது, ஏன்னா பஞ்சமி நில பிரச்சனைங்கிறது முதல்ல என் வீட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை. அது நான் அதுக்கான தரவுகளோடு வந்தேன். ஏன்னா டேட்டு வாரியா என்ன நிலங்கள் எல்லாம் எப்படி எடுக்கப்பட்டது என்பதை இன்று வெளி உலகுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்தேன். வருகிற போதே என் தம்பி அர்ஜுன் பாஸ்கர் சொன்னா, என்ன இன்னைக்கு ஏதோ கூட்டத்தில் ஏதோ தகராறு வருமாமே நீ பேசும்போது. டேய், ஈரோடு கூட்டத்தில் இருந்து அண்ணன் சீமானோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தமிழர்கள் அடங்காதவன் செந்தமிழன் சீமான், பறையர்களில் அடங்காதவன், பறையர்களில் அடங்காதவன் இந்த மூர்த்தி. இந்த மூர்த்தி இன்று உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பாதுகாப்பை நானே உறுதி செய்து கொள்வேன். கூடுதலாக இன்னும் இந்த பறையர் சமூகத்தில் சில இளைஞர்கள் பறையர் இன உணவோடு இருக்கிறார்கள். அதனால தான் இந்த மூர்த்தி இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். நான் இந்த போலீஸ் எல்லாம் நம்ப மாட்டேன். மேலவளவுக்கு அஞ்சலி செலுத்த போனேன். தென்மண்டல டிஐஜி பொன்னின்னு நினைக்கிறேன், அவங்க தலைமையில ஒரு பெரும் போலீஸ் படை என்னை அழைத்து கொண்டு மேலவளவுக்கு போகிறது. அதாவது எல்லாரும் ஒரு டைம்ல அஞ்சலி செலுத்துவாங்க. நான் முதலாக அஞ்சலி செலுத்த வேண்டும். அதிலே நான் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். அது என்ன கோரிக்கை என்று சொன்னால், ஒரு சமூகத்தில் ஒருவர் இருக்கிறார். அவருடைய மனைவிக்கு இந்த அரசாங்கம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்பி சீட்டு கொடுத்து இணையமைச்சராக்கினார். எங்கள் சமூகத்தில் ரோட்ல ஒரு 7 பேர் செத்தான். இவன் புருஷன் ரோட்ல தானே செத்தான், நீ சாலை பணியாளர் வேலை செய்யுமா அப்படின்னு ரோட்லயே நிக்க வச்சார் கருணாநிதி. இந்த உண்மை எனக்கு லேட்டா தெரிஞ்சது. நான் போனேன். அப்போ தென்மண்டல டிஐஜி தலைமையில என்னை அழைத்துக் கொண்டு ஒரு பெரும் படை போகுது. அந்த படை சொல்லுது, வேண்டாங்க திரும்பி போயிடுங்க. கொஞ்சம் பேர் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, ஒரு 50 பேர், வேண்டாங்க. ஒரே சமூகத்துக்குள்ள ஒருத்தனை கூட்டும் போய் உன்னால பாதுகாப்பா கூட்டும் வர முடியலையான்னு அதிகாரிகள் எங்களை சொல்லுவாங்க, வேண்டாங்க. இல்லைங்க நான் போய் தாங்க தீருவேன், நான் பார்த்துக்கிறேங்க என் பாதுகாப்பை. இல்லைன்னு சொல்லி அப்புறம் நீங்க மீறி போனால் உன்னை கைது செய்து விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் போனா அப்புறம் கூட வரவங்களாம் எத்தனை போய் கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சு சோரகாரம் வாங்கி கொடுத்து திருப்பி எதுக்கு அரசாங்கத்துக்கு செலவு வைக்கணும், ஏன்னா நம்ம ஸ்டாலினுக்கு நம்ம செலவு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திரும்பி வந்துட்டோம். அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு தெரியும். மறுநாள் காலை நான் இந்த மூர்த்தி பறையர் கக்கன் அவர்களின் பேரன் சரஸ்குமார், ரெண்டே பேர், ஒரு இனோவா கார், ஒரு ஓட்டுநர், நேராக மதுரையிலிருந்து வண்டி நேராக மேலாவளவுக்கு போச்சு. போய் அந்த மேலாவளவு முருகேசன் அவர்கள் அந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திட்டு திரும்பி ஒரு 2 நிமிஷம் இருக்காது நான் வரேன். டிஎஸ்பி ஃபோன் பண்றாரு, ஏய் எங்கப்பா இருக்கிறீங்க, சரசுக்கு எங்கப்பா இருக்கிறீங்க, என்ன வேலை செய்றீங்க தெரியுதா, எதனா ஒன்று ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுது, யாரும் பதில் சொல்ல வேணாம், நேற்று நீங்க போலீஸ் என்ன பதில் சொன்னீங்களோ அந்த பதிலையே சொல்லுங்க, எங்க பாதுகாப்பை நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அண்ணன் பல சிறைக்கு போயிருப்பாரு. நான் பார்க்காத சிறை இல்லை. ஏன்னா கோயம்புத்தூர்ல இந்த காலத்தில் சிறைக்குள்ள செல் அடிச்சிட்டான்னா ஒரு பல்லா தருவான், ஒரு சட்டி, சின்ன சட்டி. என் வீட்டில் கக்கூஸ் எப்படி தெரியுமா இருக்கும். நான் ஒரு காவல்துறை அதிகாரியின் மகன். என் தாத்தா அந்த காலத்தில் 5வது படிச்ச ஒரு காரணையில. எங்க அப்பா சொல்லுவார், எனக்கு மட்டும் தான் பறையர் உணர்வு இருக்கு, ஆனா இந்த பையன் எதுக்கு பறையாமறைன்னு சொல்லி தெரியறான்னு தெரியலையே, நல்லா தானே வளர்த்தேன், நல்ல சொகுசா தானே இருந்தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அப்பேற்பட்ட நான் கோயம்புத்தூர் சிறை லாக்கப் 6 மணிக்கு உள்ள பூட்டிட்டான்னா 1க்கு வந்தாலும் சரி 2க்கு வந்தாலும் சரி அந்த பல்லாவில் தான் போகணும். ஒரு ரூம்ல ஒரு 7-8 பேர் இருப்போம். இதெல்லாம் கடந்து தாண்டா வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பிரபல கராத்தே வீரர் ஒருவர் பாவம் மரணப்படுக்கையில் இருக்கிறார். ஒரு பிரச்சனை வந்தது. எல்லா டிவிகளும் ஏர்போர்ட் மூர்த்தியை வலை வீசுகிறோம், ஏர்போர்ட் மூர்த்தி தேடப்படுகிறார் அப்படின்னா
என்னடா தேடுறீங்க, நான் இங்கே தானே இருக்கிறேன். அன்னைக்கு வந்து தாத்தாவோட பிறந்த நாள் எல்லாம் சுற்றி, அன்னைக்கு வந்து ரெட்டமலை சீனிவாசன் மணிமண்டபத்திற்கு வருபவர்களுக்கெல்லாம் மாட்டுக்கறி தரப்படும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தேன். போலீஸ் சுற்றி ஒரு 50-100 பேர் என்னையே சுற்றி நிற்கிறாங்க. நான் திரும்பி வீட்டுக்கு வருகிற போது எனக்கு ஒரு ஃபோன் வந்து, எப்பா உன்னை சன் டிவியில் தேடுறாங்களாமே, நீ எங்கப்பா இருக்கிறியோ? போலீஸ் கூட தானே இவ்வளோ நேரம் இருந்தேன். அப்புறம் யார் என்ன தேடுறதுன்னா, இல்லை சன் டிவி நியூஸ் பாரு, எல்லா டிவிலையும் ஓடுது, எம்என் நடராஜனை கைது பண்ணிட்டாங்க, ஏர்போர்ட் மூர்த்தியை வலைவீசி தேடுறாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை என்னன்னா, 10 பெல்ட் கராத்தே பெல்ட் என்னென்னமோ செய்வார். ஏர்போர்ட் மூர்த்தி என்னை வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு போனார், என்னை தாக்கினார் என்பதுதான் புகார். என்ன கேட்டான், ஏய் அவன் 10 பெல்ட் பிளாக் பெல்ட்ன்றான், அதுங்கிறான் இதுங்கிறான், என்னடா இது? இல்லைங்க தோழர், அவங்கெல்லாம் ஸ்டேஜி, கேமரா, ரெஃப்ரி இதெல்லாம் வச்சே தான் சண்டை போடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் அதால நாங்கள் எப்பவுமே எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு சொன்னேன். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இத்தனை கூட்டங்கள் அண்ணன் சீமானம் ஏர்போர்ட் மூர்த்தியும் பேசி ஒருத்தன் கூட ஒரு கல் எறியல, ஒரு முட்டை எறியல, ஒரு 4 பேர் இன்னும் கோஷம் போலன்னா இன்னமும் நாங்கள் சரியா பேசுறேன்னு அர்த்தம்.